பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல வீடு என்பது ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு ஞானம் அவசியம். அதே போல அந்த குடும்பம் நிலை நிற்க விவேகம் அவசியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பத்தை நம்ம பார்க்க முடிகிறது. குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல பிரிவை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ஞானமும் விவேகமும் அந்த குடும்பத்தின் நபர்களிலே சரியாய் செயல்படவில்லை. ஞானத்துக்கும் விவேகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஞானம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சில நேரத்துல நமக்கு இந்த வேலையை எப்படி செய்யறது, ஏது பண்றது, என்ன பண்றது, எங்க போறது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில அந்த காரியத்துல அறிவு உள்ளவர்கள்ட்ட தான் நம்ம கேட்போம் பாருங்க. அப்படிப்பட்ட இடங்களிலே ஞானம் செயல்படுகிறது. அதே போல விவேகம் எங்க செயல்படுதுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, அதற்கு தீர்வு வேணும், என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த நேரத்துல பொறுமையாய் செயல்படுகிறவர்கள் இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். அவங்க நல்ல ஒரு தீர்வை சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை டக்குன்னு முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம தேடுறோம் பாருங்க. அந்த இடத்துல விவேகம் செயல்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு காரியங்களும் ஒரு குடும்பத்துல மிக மிக அவசியம் பாருங்க. ஏனென்றால் அறிவாய் நாம் செயல்பட வேண்டும். பெற்றோர்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பாரமாவோ, பிள்ளைகள் பெற்றோருக்கு பாரமாவோ இருக்கக்கூடாது. அது என்னப்பா, பிள்ளைகளை பெற்றோர் தான் பார்த்துக்கணும், வயசான பிறகு பெற்றோரை பிள்ளைகள் தான் பார்த்துக்கணும், அதுதானே எல்லாருமே செய்யறது அப்படின்னு சொல்லலாம். பாசமாய் செய்கிறது வேற, பாரமாய் செய்கிறது வேற. பிரியமானவர்களே, நாம் ஞானமாய் விவேகமாய் செயல்படும் பொழுது பெற்றோரிடத்திலையும் பிள்ளைகளிடத்திலையும் பாசம் காணப்படும், பாரம் காணப்படாது. விவேகம் அது எங்க தேவைப்படுதுன்னா, ஒருவேளை பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணி இருக்கலாம். தப்பு பண்ணும்போது அப்பாக்கு வரும் பாருங்க ஒரு கோபம், இன்னைக்கு அவனை நான் ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடுறேன், நம்ம குடும்பத்துக்கே அவன் வேண்டாம், நம்ம வீட்டை விட்டு அவன் வெளியில போயிடணும், அவனை நான் இன்னைக்கு தொலைச்சு கட்டிடுவேன், அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கோபத்துல பிள்ளைங்களை என்னென்னமோ பேசுறது, அடிக்கிறது, உதைக்கிறது. கோபத்துக்கான நியாயம் இருக்குதுதான். ஆனாலும் இந்த சமயத்துல பிசாசு நம்மளுடைய குடும்பத்தை பிரிப்பதற்கு அவன் ஒரு ஆயுதமாய் பயன்படுத்துகிறான். பிரியமானவர்களே, இதே சூழ்நிலையில பொறுமையாய் ஆராய்ந்து என்ன தீர்வுன்னு சொல்லி விவேகமாய் நாம் செயல்பட்டோமே என்றால் தேவ சமாதானம் நம்ம குடும்பத்தில் பார்க்க முடியும். எந்த விதமான பிரிவோ சச்சரவோ ஒன்றுமே இருக்காது. பிரியமானவர்களே, அதனாலதான் ஞானமாவும் செயல்படணும், விவேகமாவும் செயல்படணும். அதே போலதான் பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோர்களிடத்துல காணப்படணும். பிரியமானவர்களே, பிள்ளைங்க யோசிக்க கூடாது, நான் எதை கேட்டாலும் எங்க அப்பா அம்மா எனக்கு வாங்கி தரணும், நான் எதை ஆசைப்படுறேனோ அதையெல்லாம் எங்க அப்பா அம்மா எனக்கு செய்யணும். அது தவறு. பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா, நம்ம பெற்றோருடைய நிலைமை நமக்கு தான் தெரியும் பாருங்க, வேற யாரும் அதை அறிந்திருக்க மாட்டாங்க. அதை தெரிந்த பிள்ளைகள் தான் அதற்கு ஏத்தாப்புல நடக்க வேண்டும், விவேகமாய் காணப்பட வேண்டும். இது எங்க அப்பாவால வாங்கி தர முடியுமா, இது எங்க அம்மாவால செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுதான் நம்ம எல்லாவற்றையும் நம்ம கேட்கணும் பாருங்க. இப்படி நாம் விவேகமாய் செயல்படும் போது குடும்பம் பிரியாது, குடும்பத்துல சமாதானம் இருக்கும், குடும்பத்துல தேவ ஆசீர்வாதம் காணப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சிதறி போய் இருக்கிறது. பிள்ளைங்க ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்துட்டாங்கன்னா தன்னுடைய பெற்றோரையே அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற புரிந்து கொள்ளுதல் சரியே இல்லை பாருங்க. எத்தனையோ குடும்பத்துல அப்படிதான் காணப்படுகிறது. பெற்றோர் குறித்து பிள்ளைங்க தெரியாது, பிள்ளைங்களை குறித்து பெற்றோருக்கு தெரியாது. ஏன்னா மாறி மாறி பேசிக்க மாட்டாங்க. இவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க அவங்க பாட்டுங்க ஒரு வேலையை பார்ப்பாங்க. இப்படிதான் நிறைய குடும்பங்கள் சிதறி போய் இருக்கிறது. அதனால ஒன்று மாத்திரம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, பெற்றோர்களே உங்க பிள்ளைங்கிட்ட பேசுங்க. அவன் மனசுல என்ன இருக்கு, அவன் மனசுல என்ன இருக்கு அது நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க.
பிள்ளைகளே, பெற்றோர்களிடத்துல நீங்க பேசுங்க. அவங்க கூட பேசி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. படிக்க போறீங்க, வெளியில போறீங்க, எல்லாமே பண்றீங்க தான். பெற்றோர்களிடத்துல கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி குடும்பத்தோட கொஞ்ச நேரம் செலவு பண்ணோம்னா நம்மளுடைய குடும்பம் சமாதானமா இருக்கும். பிரியமானவர்களே, எந்த விதமான பிரச்சனையோ எந்த விதமான பிரிவோ வராது. தினந்தோறும் குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம குடும்பத்துல அவர் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். தேவ சமாதானம் நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்யும். கர்த்தர் தாமே நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.